Hello viewers, welcome to itaste. புது வருஷத்துல ஒரு பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது திருச்செங்கோடு. திருச்செங்கோட்ல ரம்ஜான் பிரியாணி அப்படின்ற ஒரு கடை. லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிரியாணி. ஸோ இங்கே வந்து ஒரு யங்ஸ்டர் ரஹ்மான் அப்படின்ட்டு அவர் தான் அந்த கடையை ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அந்த கடையை ஆரம்பித்து ஒரு 1.5 years தான் ஆகுது. இங்கே ஸ்பெசிஃபிக்காக இவர் வந்து பிரியாணி மட்டும்தான் செய்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. ஐடேஸ்ட் யூடியூப் சேனலோட வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் வந்து ரம்ஜான் பிரியாணி கடையோட ஓனர் நான் ஒரு 1.5 year வந்து இந்த கடையை ரன் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பேர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என் ஒய்ஃபோட நேம், ஓகேங்களா. என் ஒய்ஃப் வந்து ரம்ஜான் மாதத்தில் பிறந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ரம்ஜான் பேகம்னு பேர் வச்சாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு காரணத்துக்காக நான் அவங்களோட பேரையே வந்து என் கடைக்கு வந்து ரம்ஜான் பிரியாணி நேமாக வச்சுருக்கேன். கடையோட லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் ரோடு போகிற வழியில் கோழிக்கரணத்து ரோடுக்கு ஆப்போசிட் ரம்ஜான் பிரியாணின்னு போர்டு இருக்குண்ணா. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் ஸ்பேஸ் தான். ஒரு 2 டேபிள் தான் இருக்குது. இங்கே சைடில் ஒரு டேபிள் இருக்குது. ஒரு சின்ன கடை. என் பேர் சிரஞ்சீவி. நான் திருச்செங்கோடு தங்கியிருக்கேன், ஸ்டே பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் பாயாணை கடையில் வந்து ஒரு 1 year சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. வேறு சில்லி சிக்கன் எல்லாமே போடுறாங்க. வேறு கிரேவி ஆனியன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. அந்த மேலே இருக்க வேர்டிங்ஸை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணி உணவு மட்டுமல்ல உணர்வு அப்படிங்கிற வாக்கியத்தை மேலே போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. நார்மல் டேஸில் நம்ம கடையில் இது வரைக்குமே வந்து சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கனு, சிக்கன் வறுவல், போன்லெஸ் சிக்கனு, எம்டி பிரியாணி, பாயில்டு எக்கு, இந்த ஐட்டம் கிடைக்குண்ணா. இப்போ ஆஃப்டர் ரம்ஜான் நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி போடலான்னு இருக்கோம்ண்ணா. கண்டிப்பாக உங்களை வந்து நான் ஓப்பனிங்க்கு கண்டிப்பாக கூப்பிடுவேண்ணா உங்களைய. சர்வ் பண்ணுறது ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 600 grams பிரியாணி பீஸோட ரைஸோட சர்வ் பண்ணுறாங்க. காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்கனாமிக்கல். 70 rupees தான் அந்த பிரியாணி. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நல்லா பெரிய லெக் பீஸ் ஒன்று வச்சுருக்காரு. லெக் பீஸ் அண்ட் சீரக சம்பா ரைஸ். சூப்பரான ஒரு அரோமா, நல்ல மசாலாஸ் நல்லா இருக்குது. 70 rupeesக்கு ஒரு ரியலி ஒர்த்தான பிரியாணி. ஏன்னா தி குவான்டிட்டி அண்ட் த பீஸ் ஒரு 70 rupeesக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ரியலி ஒர்த். பீஸும் நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா பெரிய பீஸ் கொடுத்துருவாங்க. சில்லி பயங்கர சாஃப்ட், பயங்கர ஃப்ளேவர், ரொம்ப ரிச்சாக இருக்குது. அந்த சில்லி பார்த்திங்கன்னா ஒரு 100 gram வந்து 40 rupeesக்கு தராது. போன்லெஸ் 40 rupeesக்கு தராது. அருமையாக இருக்குது. பாயாணை கடை நான் ரெகுலராக வந்துட்டுருக்கேன். டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது. நாட்டுக்கோழி பிரியாணி திருச்செங்கோட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காதுண்ணா. 90 rupeesக்கு நாட்டுக்கோழி பிரியாணிண்ணா. 70 rupeesக்கு சிக்கன் பிரியாணிண்ணா. போன்லெஸ் சிக்கன் வெறும் 40 rupees மட்டும்தான்ண்ணா. வாரத்தில் 7 நாளுமே கடை இருக்குண்ணா. ஃப்ரைடே மட்டும்ண்ணா. ஃப்ரைடே மட்டும் மாதத்தில் ஃபஸ்ட்டு 2 ஃப்ரைடே கம்பல்சரி இருக்குண்ணா. 2வது 2 ஃப்ரைடே வந்து ஆப்ஷனல் தான்ண்ணா. இருந்தால் இருக்கலாம், ஓகேங்களா. அது மாதிரி ஃப்ரைடே அன்றைக்கி மட்டும்
காலையில் 11:30க்கு எப்பயும் போல் யூஸ்வலாக 11:30க்கு ஓப்பன் பண்ணிடுவோம். ஃப்ரைடே அன்றைக்கி மட்டும் 1:30 to 2 வந்து கடை க்ளோஸில் இருக்கும். 2 மணிக்கு மேலே மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுவோம். தொழுதுட்டு வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுவோம்ண்ணா. ஒரு சூப்பரான பிரியாணி 70 ருபீஸுக்கு இந்த குவான்டிட்டியும் அந்த லெக் பீஸும் ரியலி worth it. நான் 70 ருபீஸுக்கு இவ்வளோ கம்மியாக பிரியாணி கொடுக்குறது ரொம்ப டிஃபிகல்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில். பட் ஒரு 70 ருபீஸ்க்கு பிரியாணி கொடுத்து ஒரு 600 கிராம்ஸ் பிரியாணி கொடுக்குறாரு. போத் மீட் அண்ட் ரைஸ் 600 கிராம்ஸ் கொடுக்குறாரு. அதே வந்து ரியலி குட். டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. 70 ருபீஸ்க்கு ரியலி worth it. சில்லியும் சூப்பர். 100 கிராம் 40 ருபீஸ் சூப்பர். ஸோ அந்த ரம்ஜான் முடிஞ்சு நாட்டுக்கோழி பிரியாணி ஆரம்பிக்க போகிறாராமா. நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது அதையும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சூப்பர் ஃபுட். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா திருச்செங்கோடு பக்கம் வந்தீங்கன்னா இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரம் மை டேஸ்ட்.